வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாய் சில்க்ஸ் ஓனரான ராஜி வந்து சென்னை நங்கநல்லூரில் அவங்களுடைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் தன்னுடைய கணவராலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இப்படி இருந்து கூட இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் மேபி ஒரு மூன்றாவது நபரோட தலையீடு இருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கிளில் இன்னைக்கு விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக முடுக்கி விடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த விஷயத்தை வந்து சொன்னது வந்து அவருடைய மகன் தான். அவர் ஒரு திடுக்கிடும் விஷயத்தை வந்து இன்னைக்கு போலீஸுக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு அவருடைய தந்தையால் அனுப்பப்பட்ட அந்த குறுஞ்செய்தியை பார்த்துட்டு தான் அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து தான் அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலையில் இருக்கிறத ஒரு மகன் பார்த்துட்டு அப்போ வந்து நடந்த விஷயங்களை அவர் போலீஸுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு ஸ்ட்ரைக் தான் போலீஸுக்கு தட்டியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க இந்த மாதிரி இன்னைக்கு இந்த விசாரணையை இன்னைக்கு அந்த ஆங்கிளில் வந்து முடுக்கி விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரது மகன் வந்து இன்னைக்கு போலீஸ் விசாரணையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உள்ளே போகும்போது கதவு அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமில் வந்து அம்மா வந்து ரொம்பவும் மோசமாக இருந்தாங்க. அதனால அப்பா வந்து இன்னொரு ரூமில் வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து ஒரு அசம்பாவிதமான சம்பவம் ஒரு பெண்ணுக்கு நேருது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு சத்தம் ஏதாவது ஒரு கலாட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த விதமான சவுண்டும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து இருக்கிற நபர்கள் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான சம்பவம் மேபி அவருடைய கணவர் தான் செஞ்சார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஏன் வந்து கதவை திறந்து வச்சுட்டு இந்த விஷயத்த பண்ணணும்? அவரும் சூசைட் பண்ண போகிறாரு அப்படிங்கும் போது உள்ளே வந்து பார்க்கக்கூடிய அந்த மகன் அப்படிங்கிறவங்க அந்த கதவை பிரேக் பண்ணுற அந்த விஷயத்தில் தானே ஈடுபட்டிருக்கணும். மேபி இந்த மாதிரி உள்ள ஏதாவது அப்பா வந்து அம்மாவை பண்ண போறாரு, ஏதோ நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவர் கதவை சாத்திட்டு தான் இந்த விஷயத்தை நடத்தியிருக்கணும். மேபி கடன் தொல்லையால் வேற யாராவது ஒரு மூன்றாவது நபரோட தலையீடு அப்படிங்கிறது ராஜியோட மரணத்தில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இன்னைக்கு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து ரொம்பவும் இந்த மாதிரி கோணத்தில் வந்து இப்போ அதிகமாக விசாரிக்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி மனைவியை வெட்டி கொள்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஓடுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கலாட்டா வந்து நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து மெயின் டோரை ஓப்பனாக வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகன் வந்து வரும்போது டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு ஊர்ஜிதம் பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பா அனுப்புகிற மெசேஜையும் சொல்லியிருக்கிறாரு. மேபி இதில் என்ன விதமான கலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்படலை. அதனால இந்த விஷயத்தோட நிறைய ஆங்கிளோட இந்த முக்கியமான ஆங்கிளும் இன்னைக்கு விசாரணையில் சேர்க்கப்பட்டிருக்குது. மேபி ராஜியோட கணவர் இல்லாமல் வேற யாராவது மூன்றாவது நபரின் தலையீடு இருக்குமா? ஏன்னா இந்த சாய் சில்க்ஸ் ராஜி வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பிஸ்னஸ் விரிவாக்கத்துக்காக நிறைய அன்னோன் பர்சன் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விஷயத்துக்காக தான் அவங்க வந்து இன்னைக்கு இந்த பிஸ்னஸை பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காங்க. அதனால தான் கணவர் கூட வந்து சேராமல் அவங்க பிஸ்னஸையும் குழந்தைங்களையும் தனியாக கவனிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் மனைவி வந்து தன் கூட பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கணவருக்கு பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு இரண்டே வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று தன்னுடைய கணவரால் அவங்களுக்கு இந்த கதி நேர்பட்டிருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு யாராவது மூன்றாவது நபரோட தலையீடு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் இருந்திருக்கணும். இந்த கோணத்தில் தான் இன்னைக்கு விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.